அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் குரு பயிற்சி பலன்கள் 2025-26க்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். மே மாதம் 15ஆம் தேதி 2025 அன்று குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறுகிறார். இவ்வாறான இடப்பெயர்ச்சியின் மூலம் கோச்சார பலன்கள் 12 ராசிக்கும் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது கடகராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வருடம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்பொழுது கடகராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். அதாவது மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்தார் அப்படின்னா அது கடகராசிக்காரங்களுக்கு 12ஆம் வீடு. அந்த 12ஆம் வீடு என்பது பார்த்திங்க அப்படின்னா செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், தொலைதூர பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியது மோட்சஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு அவரது பார்வையின் மூலமாக 4, 6, 8 வீடுகளை பார்ப்பார். இங்கு 4ஆம் வீடு என்பது தாயை குறிக்கக்கூடிய இடம், சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, சொத்து சுகம் சேருமா இல்லையாங்கிறத சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த 4ஆம் வீட்டில் அடங்கும். அதேபோல் 6ஆம் பாவகம் என்பது வேலை, கடன், நோய், எதிரி, இந்த மாதிரி வம்பு வழக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 8ஆம் வீடு என்பது மருத்துவ சிகிச்சை எடுக்கக்கூடியது, ஆரோக்கியம், ஆயுள், அதே மாதிரி திடீர் விபத்துக்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா திடீர் வரவு, அதிர்ஷ்டம், யோகம், மனைவி வழி, கணவன் வழி, உறவுகளால் ஏற்படக்கூடிய ஆதாயங்கள், இதெல்லாமே 8ஆம் வீடை சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 12ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு அவரது பார்வையின் மூலமாக 4, 6, 8 வீடுகளை பார்ப்பதன் மூலம் நன்மையும் தீமையும் கலந்த மாதிரியான பலன்கள் தான் இந்த வருடம் இருக்கும். பொதுவாகவே கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு அதாவது குரு பகவான் நண்பர் தான். ஏன்னா கடகராசி கடகலக்கணத்திற்கு சந்திர பகவான் தான் அதிபதியாக வருவார். அப்படி பார்க்கும் பட்சத்தில் அவர் நன்மையைத்தான் பெருமளவு செய்வார். இந்த 3 வீடுகளிலும் நன்மையும் தீமையும் கலந்திருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெருமளவு தருவதற்கான பாக்கியதை இந்த வருடம் உங்களுக்கு உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது 4ஆம் பார்வையாக, அதாவது 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வருடத்தில் வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து சுகம் சேர்ப்பதற்கான யோகம் கட்டாயம் உருவாகும். அதேபோல் 6ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஏதாவது கடன் இருக்கும் பட்சத்தில் அதனை அடைப்பதற்கான வழியும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களுக்கு யோகம் இருக்கும். அதேபோல் வேலை மாற்றத்திற்காக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை மாற்றம் இருக்கும். அதேபோல் உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் இருந்தாலும் அதனுடைய அந்த ப்ராப்ளம் இதிலேருந்து சால்வார்க்கான வழி இந்த வருடத்தில் கண்டிப்பாக உண்டு. அதேபோல் திடீர் வரவு, திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டத்தை, பொருளாதார உயர்வுகள், திடீர் வரவுனால பொருளாதாரம் உயர்வு, இந்த மாதிரியான யோகமும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் உண்டு. ஸோ இதெல்லாமே சுப பலன்கள். இது எல்லாமே குரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல ஸ்தானத்துலேயும் ஒரு நல்ல வலிமையோடு இருந்தார் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அதிகமாக நடக்கும். ஒருவேளை வலிமை இருக்கும் பட்சத்தில் அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் நடக்காமல் போகலாம், அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அது தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் பார்த்து உறுதி பண்ணிக்கணும். ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இந்த அடுத்த 1 வருடங்கள் நல்ல பலன்களை தான் தர இருக்கிறது. அதேபோல் குரு பகவான் இருக்கின்ற இடத்திற்கு பெருமளவு நன்மைகளை செய்ய மாட்டார். அப்படி பார்க்கும்பொழுது இவர் 12ஆம் வீட்டிற்கு இருக்கிறார். 12ஆம் வீடு என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிதூர பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய இடம். அந்த மாதிரியான முயற்சிகள் ஈடுபடும் போது சில தடங்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அதிகமாகவே நடக்கும். பொதுவாகவே குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அப்படிப்பட்டவர் மறைவு ஸ்தானங்களான துருஸ்தானங்களான 6, 8 வீடுகளை பார்க்குவது என்பது அதில் இருக்கக்கூடிய தீமைகள் விலகிறதுக்கான ஒரு நல்ல யோகமான காலமாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 1 வருடம் கண்டிப்பாக தீமைகள்லாம் குறைஞ்சு நன்மைகள் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான காலமாக கண்டிப்பாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நல்லாயிருக்கும். இதுவரை நாம் பார்த்தது கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். அதன் மூலயமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ பொதுவான பலன்கள் தான். அப்படிங்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். அப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு நம்மகிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்பு கொண்டு நீங்கள் சுய ஜாதகத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.